பிரைஸ் தி லார்ட். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நன்மை உண்டாகும்படி என்னுடைய புது வருட வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டை நாங்கள் முடிக்கப் போகிறோம். புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து போகிறோம். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலே குறைவில் இருந்திருக்கலாம், நிறைவே காணக்கூடாதபடிக்கு அநேக தடைகள் இருந்திருக்கலாம். இந்த புதிய ஆண்டிலே அது எவ்விதமாக இருக்கும் என்று பல விதங்களில் நீங்கள் யோசித்து கொண்டும் பல நிவாரண காரியங்களை நீங்கள் சிந்தித்து கொண்டும் இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளணும், இந்த ஆண்டை நீங்கள் எவ்விதமாய் முடிக்கிறீர்களோ அதே விதமாய் தான் வரப்போகிற புதிய ஆண்டை நீங்கள் துவக்குகிறீர்கள் என்கிறதை நாம் மறந்துவிடவே கூடாது. இந்த ஆண்டில் வெறுமையை நாம் சந்திக்கலாம். வரப்போகிற ஆண்டின் துவக்கமும் நமக்கு வெறுமை தான். ஆனாலும் அந்த வரப்போகிற ஆண்டினுடைய முடிவை கர்த்தர் சம்பூர்ணமாக உங்களுக்கு ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் வெறுமையான கற்சாடி காணப்படலாம், அல்லது 5 அப்பம் 2 மீன் உங்கள் கைகளில் இருக்கலாம், அல்லது கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் இதோ சாப்பிட்டு உங்கள் நம்பிக்கை இழந்து போகிறதுக்கு எதுவாய் காணப்படலாம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும், உங்கள் கற்சாடிகள் வெறுமையாக இருந்தாலும் அதை உங்கள் விசுவாசத்தினாலே நிரப்புங்கள். உங்கள் கைகளில் 5 அப்பங்களும் 2 மீன்கள் இருந்தபோது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க முடியாத சமூகத்தில் அவரை தேடுங்கள். கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் இடத்தில் இருக்கிறதா? நம்பிக்கை இழந்து நம்முடைய வாழ்க்கை முடியப் போகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. அந்த கொஞ்சத்திலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுத்து அவருக்காக விசுவாச நிலைத்திருங்கள். அந்த சிறியானவளை பஞ்சகாலம் முழுவதும் அவளை காப்பாற்றின கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஜீவகால வரையினும் காப்பாற்றி உங்களை மேன்மையாக நடத்துவார். எனவே பல நிவாரணங்களை தேடுகிறதை விட்டுவிட்டு இந்த 3 நிவாரணங்களை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வெறுமையான கற்சாடி விசுவாசத்தினாலே நிரப்புங்கள். உங்கள் கையில் இருக்கிற அந்த 5 அப்பம் 2 மீனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய கரத்தில் அவருடைய சமூகத்தில் நீங்கள் சமர்ப்பியுங்கள். கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் சரி, கொஞ்சம் மாவு இருந்தாலும் சரி, அதற்கு பின்பு வாழ்க்கையே இல்லைன்னு நீங்கள் நினைத்தாலும் அந்த சூழ்நிலையும் கர்த்தரிடத்திலே நீங்கள் ஒப்புவித்து தேவனுக்கென்று கொடுக்க வேண்டியதை கொடுங்கள். கர்த்தர் உங்களை நிறைய ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.